புஷ்பா 2 வந்து பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு போயிட்டுருக்கு. எல்லாருக்குமே தெரியும். புஷ்பா 2 வந்து 450 கோடியில தயாரிச்ச ஒரு படம். நான் தியேட்ரிக்கல் அண்ட் தியேட்ரிக்கல் பிசினஸ் மட்டுமே 1000 கோடிய டச் பண்ணியிருக்கான். இது வந்து எந்த படத்துக்குமே இப்படி டச் ஆனது இல்லையாம். ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியன் ஃபிலிம் ஹிஸ்டரியில வந்து படம் ரிலீஸ் ஆவறதுக்கு முன்னாடியே 1000 குரோர்ஸ் வந்து டேபிள் பிசினஸ் பண்ணியிருக்கான். ஸோ படம் வந்து டிசம்பர் 5த் வரப்போது. இதுக்கு எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான ஒரு ஆன்டிசிபேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டிசம்பர் 5த் வந்து படம் ரிலீஸ் ஆகுது. ஹைப் வந்து இதை விட அதிகமாக தான் இருக்க போகுது. பார்க்கலாம் ஃபைனலாக எவ்வளோ கலெக்ஷன் வரப்போகுதுன்னு தெரியல. எல்லா ரெக்கார்ட்ஸும் பிரேக் ஆகாமல் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தலைவர் சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார்னு சொன்னாலே வந்து எனக்கு இப்பயே ஒரு கூஸ் பம்ப்ஸ் வருது. என்ன அப்படின்னா கூலி படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அதை முடிச்ச உடனே வந்து ஜெயிலர் 2ல வந்து ஜாயின் பண்ண போகிறாரு. ஆனால் அதுதான் அவருடைய ஃபைனல் ஃபில்ம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ண போகிறாராம். இப்போ அந்த ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் அவர் வந்து ஆடியோ பயோகிராஃபியில் ஒர்க் பண்ண போகிறாராம். அவருடைய கண்டக்டர் டு சூப்பர் ஸ்டார் அந்த ஜேர்னியை. ஸோ பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பெரிய சகாப்தம். அவர் பாபாலேயே வந்து அவருடைய ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணார். பட் தியேட்டருக்காரங்களாம் இது மாதிரி பண்ணால் பிஸ்னஸ் போயிடும், தியேட்டர் ஓனர்ஸ்லாம் அப்படியே இதாகிடும் அப்படின்னு சொன்ன வச்சு அவர் கேரியரை அப்படியே கன்டினியூ பண்ணார். பட் இப்போ வந்து அவருடைய ஏஜ் வந்து இந்த படம்லாம் ரிலீஸ் ஆகிறப்ப 75 இருக்கும். சினிமா சாம்ராஜ்யத்திலே ஒரு பெரிய சகாப்தம் அவருடைய கேரியர் முடிய போகுது. மக்களே, கீர்த்தி சுரேஷ் வந்து ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. என்ன அப்படின்னா அவங்களுடைய மேரேஜ் அனௌன்ஸ்மெண்ட். இப்போ இந்த மேரேஜ் அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே அவங்க வந்து நடிக்க போகிறது எல்லாம் ஸ்டாப் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து கதை கேட்குறது எல்லாமே கம்மி பண்ணிட்டாங்களாம். ஸோ மாப்பிள்ளை யார் அப்படின்னா துபாய் பேஸ்டு பிஸ்னஸ் மேனாக அவங்க வந்து ஒரு ரெசார்ட் நடத்திட்டு இருக்காங்களாம். நிறைய செயின் ஆஃப் ரெசார்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்களாம். தமிழ்நாட்டில் கூட 2 பிஸ்னஸ் இருக்காமா. இப்போ மேரேஜுக்கு அப்புறம் அவங்க வந்து நடிப்பாங்களா நடிக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கொஷின் மார்க் தான். பட் மோஸ்ட்லி நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு க்ளோஸ் வட்டாரத்தில் பேச்சு போயிட்டுருக்கான். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.